சார் வணக்கம் சார். சார் வழக்கமா அரசியல் கட்சிகள் அப்படின்னா கூட்டத்தை எப்படி கூட்டுவாங்கன்னு தெரியும். அழைத்து வருவாங்க, காசு கொடுத்த ஆள் கூப்பிட்டு வருவாங்க, ஏதாவது சம்திங் அப்படி அது அப்படிதான் கூப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா விஜய் வரவானான்றாரு. கூட்டம் வந்து குமியுது. அவர் அரசியல்ல இன்னும் தீவிரமே காட்டலைங்க அவரு. அதுதான் உண்மை. அவர் அப்படிப்பட்ட ஆளா அவரு. அவருடைய படங்கள்லாம் பட்டு பட்டுன்னு வந்துரும். ரிலீஸ் ஆயிடும். அவர் படங்கள்லாம் வந்து தேங்கி நிக்காது. அனௌன்ஸ் பண்ணவங்க படம் வந்துரும். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து வருஷக்கணக்கா வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட்டம் போடுறதுன்னு அர்த்தம். அவருக்கு விருப்பம் இல்ல. பயமுறுத்துறாங்க, வர்றாரு. மிரட்டும் போது வர்றாரு. யாரையும் அவர் பார்க்க விரும்பல. கேட்ட கேள்விகள்லாம் எதா கண்ணாபின்னா ஓலையிட போறோம்னு சொல்லி யாரையும் பார்க்க மாட்டேங்க. அரசியலுக்கு வரவரு கடகடன்னு வந்துருவாருங்க. அவருக்கு அதுல விருப்பம் இல்லை. அவங்க அப்பாவே வேணாம்னு சொன்னவர் அவர் எப்படிங்க வருவார்? அதான் வந்துட்டாரு. இப்பதான் எல்லாம் செயல்பட்டு அதுதான் நீங்க உங்க மாதிரி ஆட்களை ஏத்தி பாக்குறீங்க, நடக்கலையே. சார் பூத் கமிட்டி எல்லாம் போட்டு அதான் சொல்றேன். நீங்க அதான் சொல்றேன். நீங்க ஆனந்த் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாரு. வரமாட்டாரு அவரை கூப்பிட்டு போற பாடு எங்களுக்கு இல்ல தெரியும். அதான் நாங்களும் சொல்றோம். அவர் எவ்வளவு கூப்பிட்டு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அதான் நாங்களும் சொல்றோம். இல்ல கூட்டம் கிரௌட சமாளிக்க முடியும். அதான் சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. எல்லாம் சொன்னா தான் நல்லா மேல கொண்டு போய் அங்க இருந்து போட்டா தான் நல்லா உழுவ முடியும். கொண்டு போய் தூக்கி விடுங்க. அவர் வரமாட்டேங்கிறாருங்க. பாவம். நீங்க ஒண்ணு வச்சு எங்க மக்கள் முட்டாள்கள் அல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உங்களை விட அவங்க புச்சாலி, நம்ம எல்லாத்த விட அவங்க புச்சாலி. தேர்தல் நேர்மையா நடந்ததுன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்தியா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பாஜக டெஸ்பரேட்டா தடுமாறிட்டு இருக்குது. பல்வேறு உத்திகளை அவங்க கையாள வேண்டியதா இருக்குது. அவரை கூப்பிடுறாங்க, இவரை கூப்பிடுறாங்க, அவர்கிட்ட மிரட்டுறாங்க, இவரை மிரட்டுறாங்க, வரல நான் தொலைச்சிருவேங்கிறாங்க, உன்னுடைய எதிராக இருக்கிற ஆளுக்கு பத்மபூஷன் கொடுப்பேங்கிறாங்க, ஆதரிச்சு நீ பேசலாம் நம்ம வீட்டுல ரெய்டுங்கிறாங்க. இப்படி பயங்கரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. டெஸ்பரேட்டா இருக்காங்க. நல்லா தெரியுது. தீவிரவாத தாக்குதலுங்கிறாங்க, பாகிஸ்தான் மிரட்டுதுங்கிறாங்க, எல்லாமே நடக்குது. டெஸ்பரேட்டா இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அதான் இருக்குது. அது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியும். விஜய்க்கு வரக்கூடிய இந்த கூட்டத்தை நீங்க அரசியல் பார்வையில எப்படி பாக்குறீங்க? கூட்டம் வரதை வச்சுக்கிட்டு நீங்க ஓகேனாக்க ரைட். எங்களுக்கு ஒன்றும் ஆச்சு. அதுதானே சார் பலத்தை காட்டுறது. அதான் பலம்னு சொல்லிட்டீங்களா? அப்புறம் அதை ஏன் கேள்வி கேட்டு நீங்க வேற என்னதான் அதையும் சந்தேகத்தோட கேட்குறீங்க? அதான் அவருக்கு தான் பலம் நிரூபிச்சுட்டாரு. அப்புறம் எலெக்ஷன் நிற்க வேண்டியதானே. ஒரு எலெக்ஷன் இங்க நின்றுட்டாருன்னா பரவாயில்ல. இப்பதானே சார் வந்திருக்காரு. சார் இப்போனாக்கா என்னமோ நேற்று காலையில் ஒரு வருஷம் ஆச்சு. சரி சார், மெதுவாக வரட்டும் சார், ஒன்றும் இல்லை சார். இப்போ தானே வந்திருக்காரு. இன்னொரு 5-6 வருஷம் போட்டு, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தேர்தலுக்கு ஒரு வருஷம் தானே சார் வந்திருக்காரு. விடுங்க சார், ஒரு 10-15 வருஷம் போட்டு பார்த்துக்கலாம் சார். அவசரம் இப்போதானே வந்திருக்காரு. ஒரு வருஷம் தானே ஆகுது. ஒன்றும் மெதுவாக பார்ப்போம். 10-15 வருஷம் போட்டு பார்ப்போம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் போற அப்படியே அடுத்த நிமிஷமா இவரு இங்க ஒரு ரோட் ஷோ போடுறாரு. அந்த அளவுக்கு விஜய பார்த்து திமுக பயந்துட்டாங்க. அதான் எழுத வேண்டியதானே. எதுக்காக நீங்க இருக்கிறீங்க? போட்டு எழுதுங்க. எலெக்ஷன்ல நிக்காத ஒரு ஆள் வந்து திமுக பயமுறுத்துதான். கேட்டுக்க வேண்டியதுதான். ஆனா இதே மாதிரி கூட்டம் எம்ஜிஆருக்கு வந்தது இல்ல? எது இந்த மாதிரி விஜய்க்கு வந்த கூட்டம்? எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம்லாம் ஒரு காலம் வேற. அப்ப அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு கடையடைப்பு ஒன்று பண்ணார். மக்கள் வெளியே வரமாட்டார்கள் அப்படின்ட்டு. அப்போ நான் வந்து குரோம்பேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஹாஸ்பிட்டல். காலையில் கிளம்புறேன். அப்போ சாந்தமில் இருந்தால் போகிறேன். நான் ஸ்கூட்டரில் போகிறேன். ரோட்டில் ஒரு ஈக்காக்கா இல்லை. நம்ம ஆட்டுக்கு அந்த மொத்த ரோடுக்கும் என் ஸ்கூட்டர் தான் போகும். குரோம்பேட்டு போகிற வரலும் இதில் சாந்தமில் வந்து ராஜ்பவன் வழியாக வந்து கிண்டி ஏறி பல்லாவரம் தாண்டி குரோம்பேட்டு போகிறேன். ஒத்த வண்டி, அவ்வளோ நீளத்துக்கு. ட்ரெயின் ஓடுது, காலியாக போகுது. எனக்கு நான் சாப்பாடு அங்கே போய் ஒரு பக்கத்தில் ஒரு பிடிச்ச ஒன்று இருக்கும், அவங்க சமைப்பாங்க, அவங்ககிட்ட வாங்கி சாப்பிடுவேன். அவர் வந்து சார் உங்களுக்கு மாத்திரம் சமைச்சிருக்கு, நான் இன்னைக்கு வேற யாருக்கு இல்லை அப்படின்ட்டு. அப்போ ஆளை விடு. ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ஒரு 3 டாக்டர்ஸ் தான் உட்காந்துருக்கோம். பேஷண்ட்டு ஒருத்தனை காணும். அவுட் பேஷண்ட்டு வந்து ரொம்ப வலியும், ஒருத்தர் இல்லை. திரும்பி வர்றேன், அதே மாதிரி மத்தியானம் 2 மணிக்கு திரும்பி வர்றேன், ஈக்காக்கா இல்லை. எங்க அண்ணா அப்போ மந்திரி. என்னடா என்னாரு, பயங்கரமான கடை எடுத்து
எங்கேயுமே ஒரு இடத்துல கூட திறந்துருக்கு. அப்பயே தெரிஞ்சு போச்சு. அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டாங்க மக்கள். அவரு அப்பயே தெரிஞ்சு போச்சு. அவர் எங்க வளர்ந்துக்கிட்டு போறாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வச்சு நம்ம பார்க்குவோம். அப்பயே தெரிஞ்சிருச்சு அவர் வந்துகிட்டு இருக்காரு. அப்படி வேகமா வந்துகிட்டு இருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அது மாதிரி அடையாளத்தை அவர் காட்டு. விஜய் சொன்னாலே கேட்க மாட்டாங்க அவருடைய தொண்டர்கள். கேட்கறாங்களா இல்லையா தெரியாத நிரூபிக்கணுங்க. ஒரு கடையெடுப்பு பண்ணணும், ஒரு ஊர்வலம் நடத்தணும், ஒரு பெரிய இதை வந்து அவங்க முன்னாடி நின்றுகிட்டு போகணும், எல்லாம் பண்ணணுங்க. நான் தான் சொல்றேன். பரந்தூருக்கு போனார். போய் அதான் பிரமாதமா போய் தமிழ்நாடு சம்பிச்சு போச்சு. அதெல்லாம் தாங்க நமக்கு சந்தேகத்தை உண்டாகுது. போறாரு 2 நிமிஷம் பேசிட்டு ஓடி போயிடுறாரு. எங்க போயிட்டாருன்னு பார்த்தாங்க ஷூட்டிங் போய் உட்காந்து. காவல்துறை அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டீங்க. காவல்துறை எதிர்த்து நிக்க வேணும்ல. அப்பதானே அரசியல். அரசியல் எப்போ வந்து அனுமதி கொடுத்து நீங்க போராட்டம் நடத்தினா என்ன அரசியல்? காவல்துறையின் அட்டுழைத்தை எதிர்த்து நிற்போம், வாருங்கள் தோழர்களே அப்படின்னு போனதானே அரசியல். அதானே அரசியல். காவல்துறை அனுமதி நான் போயிட்டேன், அப்புறம் என்னத்துக்கு நீ கட்சி நடத்துற? அவ்வளவுதான். நயனார் நாகேந்திரன் ஒரு விஷயம் சொல்றாரு, விஜய் பாஜக கூட்டணிக்கு வருவதை குறித்து இன்னும் 1 ஆண்டுக்குள் முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு. எல்லாம் ஆண்டு கணக்கில் போகுது. பாகிஸ்தான் யுத்தம் நடக்குது. 1 ஆண்டுக்கு அப்புறம் இந்தியாவே இருக்கும் போதா, பாகிஸ்தான் இருக்கும் போதா, இல்லை இந்த உலகமே இருக்கும் போதா ஒன்றும் தெரியல நமக்கு. 1 ஆண்டுக்குள்ளார முடிவு எடுத்து என்ன பண்ண போறாங்க? யுத்தமேகம் சூழ்ந்துகிட்டு இருக்குதுங்க. நீங்க சொல்றதை பார்த்தாக்கா நாளைக்கு காலையில பாகிஸ்தான் அணுகுண்டு போட்டுருங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அவர் சொல்றத பார்த்தா ஏதோ விஜய பாஜக அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. விஜய் கெஞ்சிக்கிட்டு இருக்கு, அது மாதிரியும் பாஜக அக்செப்ட் பண்ணாத மாதிரியும். அவரை சொன்னாக்கா ஒரு 10 பேர் வந்து சேர்றாங்க. இவங்களுக்கு யார் இருக்கிறா? ஜவுரி முடியை வச்சுக்கிட்டு இருக்காங்க வழக்கத்துல. அப்புறம் என்ன பண்றது? முடி இருக்கிறவனை பார்த்து கூப்பிட வேண்டியதுதான். விஜய் அதிமுக பாஜக கூட்டணி போக வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதுக்கு நடக்கும். அமலாக்கத்துறை மிரட்டல்னால தானே அவர் கட்சி ஆரம்பிச்சதா சொல்றாங்க. அப்புறம் அந்த மிரட்டல் இருக்கிறவங்களும் அவர் ஏதாவது பண்ணிட்டு தான் இருக்காரு. அரசியலுக்கு அவர் என்னைக்கு தீவிரமா அவர்கிட்ட வந்தா பார்த்து வரணும், வந்தா நல்லா இருக்கும். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். இறங்கின வரைக்கும் தீவிர அரசியல் பூத் கமிட்டி வரல, ஒரு வரல. பூத் கமிட்டி எல்லாம் சொல்றாரு, சும்மா போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு கை உங்க மாதிரி ஆட்களுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தீனி சார் பூத் கமிட்டி போட்டாங்க சார். அதை வச்சுங்க சார். அதுதான் சார் முக்கியம். ஆமா சார், அதான் பூத் கமிட்டி போட்டார், முடிஞ்சு போச்சு சார். கட்சியை ஜெயிச்சாச்சு சார். இல்ல வேற என்ன பண்ணுவோம்? தெரியாது சார். மக்கள் பிரச்சனைக்கு இறங்கி எனக்கு தெரியாது சார். எனக்கு அரசியல் பூத் கமிட்டி போட்டாச்சு. இன்னும் என்ன சார்? அப்புறம் தான் முடிஞ்சு போச்சு. வேற என்ன பண்ணணும்? அப்புறம் அரசியலுக்கு வரல இல்ல வந்துட்டார், வந்து தீவிரமாயிட்டார். அவ்வளவுதான். இது போதுன்னா உங்களுக்கு போதுன்னா வச்சுட்டு போங்க, நடத்துங்க. வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சார் அவரால் ஒண்ணும், அதான் சொல்றீங்களா, அவரால் ஒண்ணும் பண்ண முடியல நீங்களே சொல்றீங்க. சார் தேர்தல் வந்தால சார் நிக்கலாம். தேர்தல் நிக்கலையே சார். விக்கிரவாண்டி 2 நடந்தது, ஈரோடுல நடந்தது, எல்லா இடத்துலயும் தான் நடந்தது. எங்க ஒரு இடத்துல நிக்கலையே. அப்போ வந்து கட்சி குழந்தையா இருந்தது. கட்சி குழந்தையா இருக்குது. சொல்லக்கூடாது, தப்பா சொல்லக்கூடாது, பேசாம விட்டுருவோம். சபல குழந்தையா இருக்கு, அவ்வளவுதான். எம்ஜிஆர் கட்சி தொடங்கின போது நாஞ்சில் மனோகரன் ஒரு இது சொன்னார், விமர்சனம் சொன்னார். தொட்டிலே ராஜ நடை போட்ட குழந்தை அதிமுக. தொட்டில படுத்திருக்கும் போது எந்திரிச்சு ராஜ நடை போட்டுச்சு அப்படின்னாரு. அதுதான் வளர்ச்சி. வருவாரு, இன்னும் 1 வருஷத்துல வருவாரு. நயனார் நாகேந்திரன் சொல்றாருன்னா அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, இப்போதைக்கு வரமாட்டாருன்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு. சில பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்லாம் சொல்றாங்க விஜய் எல்லாம் ஆட்சிக்கு வர முடியாது, ஆனா யாருமே ஆட்சியை பிடிக்காத மாதிரி பண்ண முடியும், கலைச்சு விட்டு வரல. ஏதாவது சொல்ல வேண்டியதுதான். சரி, அதை ஒரேடியா கழிச்சு கட்டினாக்கா சரி அவரான்னு சொல்லிட்டு இப்படி இல்லாம அப்படி இல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட். இது என்ன ஸ்டேட்மெண்ட் சார்? ஓட்டை பிரிப்பார் சார், இருக்கட்டுங்க. யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம பண்ணுறோம். அது அப்ப அதை வச்சுக்கிட்டு இவர் வரலாம் இல்ல, அதை சொல்றதுக்கு தெரியும். இல்ல இவருக்கும் சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காது, அவர் வர்றதுனால யாருக்குமே சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கும். பார்க்கலாங்க. எலெக்ஷன் நின்று நிரூபிச்சிருந்தா தானுங்களா. இன்னும் நான் மைதானத்துக்கே வரல, ஃபீல்டுக்குள்ளாரியே இறங்கல. அப்புறம் வந்து ரன்னிங் ரேஸ்ல ஜெயிச்சிருவாரு. முதல்ல அவர் ஃபீல்டை காட்டுங்க, இதாங்க தேர்தல் காலன்னு முதல்ல காட்டுங்க. அப்புறம் எல்லாம் அவர் வந்து இறங்கி என்ன பண்றாரு? கூட்டத்தை பார்த்தாலே தெரியல உங்களுக்கு. அதான் அது போதுன்னா ரைட் விட்டுருங்க. உங்களுக்கு கூட்டம் தான் முக்கியம்னா எனக்கு கூட தான் கூட்டம் வருது. இப்போ பேண்ட்டை கட்டிட்டு போறேன்னு வச்சுங்க, லட்சக்கணக்கான பேர் வந்து நின்று பார்ப்பாங்க. தலைவர் ஆயிடுவேன் சார். எதோட சார் அவ்வளவுதான் உங்களுக்கு. சார் எது சார் இந்த மாதிரி கேள்விக்கு இந்த கேள்விக்கு தான் பதில் சார். இந்த மாதிரி ஒரு கூட்டம் சேர்த்து விட்டாருன்னா கூட்டம் எவனுக்கு வேணாலும் சேருங்கிறது தான் காதல் சார். இப்ப புரிஞ்சிருச்சு இல்ல? உடனே உங்களுக்கு வந்தது இல்ல, கூட்டம் யாருக்கு வேணாலும் சேரும்.
இதை வச்சுக்கிட்டு கணக்கு போடாதீங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு உங்க புத்தியில பண்ணுங்கிறதுக்காக தான் அதை சொன்னேன். சார் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவ்வளவுதான் ஒரு சார். சினிமா அப்படி சொல்லியிருந்தா கூட ஓகே. ரைட் சார். உங்களுக்கு இந்த கூட்டம் உங்களுக்கு போதுன்னா சொல்றீங்க விஜய்கிட்ட, இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க அமெரிக்காவுக்கு நிக்கலாம்னு ஏத்தி விடுங்க. யார் வேணாங்கிற? அப்படி நம்பிக்கிட்டு தானே அவரும் வந்துகிட்டு இருக்காரு. சரி நீங்க சொல்லுங்க, உங்க கணிப்பு தான். எனக்கு கணிப்பே இல்லை. 2026 விஜய் எனக்கு கணிப்பே இல்லை. 2026 தேர்தல் நடக்கட்டும் பார்த்து. நீங்க தான் சொல்றீங்க ஏன்னா விஜய். பாகிஸ்தான் போராடிட்டு இருக்குதுங்க. யுத்தம் வரப்போகுதுங்க. இப்ப மோடியை நீங்க நம்பலையா? அமித்ஷாவை நம்பலையா நீங்க? பாகிஸ்தான் எல்லையில படையை குவிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. எந்த நேரமும் நம்ம பாகிஸ்தான் நம்ம மேல அணுகுண்டு போடுறதுக்கு தான் இருக்குது. இதுக்கு மேல பேசினா நம்ம 2 பேரும் தேச துரோகி ஆகிடும். ராகுல் காந்தியை சொல்லிட்டாரு, மோடி எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஆதரவுட்டார்ல. இப்ப மோடி என்ன பண்ண போறான்னு பார்க்கணும்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி எலெக்ஷன் நடக்கும்? அவ்வளவுதான். நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி சார்.